இன்றைய இடைவெளியில் வந்து நம்ம செய்ய போகிற ஆசனா பேர் மத்யாசனான்னு பேர். ஆலாசனாவிலையும் சர்வாங்காசனாவிலையும் கழுத்து இப்படி மடிப்போம், நமக்கு காலை மேலே எடுக்கும்போது. ஆனால் அதுக்கு கவுண்டராக கழுத்தை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அங்கே வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக அந்த சர்வாங்காசனாவும் ஆலாசனாவும் பண்ணி முடித்தோடனே நம்ம கண்டிப்பாக இந்த மத்யாசனாவும் பண்ணணும். சர்வாங்காசனாவும் ஆலாசனாவும் பண்ணின பிறகு இந்த மத்யாசனா பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதை அப்படி பண்ணிடணும். பண்ணும்பொழுது என்னன்னாக்கா இது முழுக்க ஜஸ்ட் பார்க்கறதுக்கு லங்ஸுக்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸு. லங்ஸ் கெப்பாசிட்டியை வந்து நமக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுடைய என்டியூரன்ஸ் இருக்கு இல்லையா, என்டியூரன்ஸ் லெவலையும் அதிகப்படுத்தும். ஸோ நம்ம இப்போ மத்யாசனாங்கிறத எப்படின்னு பார்க்கலாமா? ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போகலாமா? இந்த பத்மாசனா பொசிஷனில் தான் இருக்கணும். பத்மாசனா பொசிஷனில் நம்ம கீழே படுக்க போகிறோம். கீழே படுத்துட்டு என்ன பண்ணுறோம்னாக்க தலையால் அப்படி ஒரு லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி தலையை வந்து தரையை வச்சு உடம்ப ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சைடு போஸ்டர் காமிக்கிறேன் பாருங்கள். நான் பத்மாசனா பொசிஷனில் உட்காந்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக கீழே படுக்கிறேன். படுக்கும்போது சில சமயத்தில் கால் வந்து சரியாக வரல, கொஞ்சம் எவ்வளோ உங்களால் ஈஸியாக முடியுமோ அவ்வளோ தூச்சனில் போயிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொசிஷனில் இப்படி கையை ஒரு பேலன்ஸ் பண்ணி தலையை வந்து இப்படி வைக்கிறோமா, தலையை வச்சுருக்கோமா. ஸோ இப்போ வந்து இந்த கட்டை விரலையும் 2 கட்டை விரலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த முட்டி இருக்கு இல்லையா, அதை தரையில் வைக்க ட்ரை பண்ணணும். வைக்க முடிஞ்சால் வைக்க, இல்லைனா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இப்படி இருக்கணும் இந்த பொசிஷனில். சில பேருக்கு இது நல்லா வரும். இது வந்து இந்த பொசிஷன், இதுக்கு பேர் மத்யாசனான்னு. இந்த பொசிஷனில் நல்லா டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதாவது நார்மல் ப்ரீத்தில் செய்யணும். அப்போ இதில் ஒரு 20 கவுண்ட் இருக்கணும். 1 2 3 4 5 19 20. இது நல்லா லங்ஸ் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். அந்த போஸ்டரில் இருக்கும்பொழுது நல்லா அழகாக ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அதாவது நீங்கள் 20 கவுண்ட் என்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக என்னன்னா ஒரு டீப்பாக 5 ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா போதும், அந்த 20 கவுண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இன்றைய டேயில் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் பார்த்தோம். யூஸ்வலாக சர்வாங்காசனாவும் ஆலாசனாவும் பண்ண முடித்த உடனே இந்த மத்யாசனாவும் பண்ணணும். இது பேர் மத்யாசனான்னு பேர். மீன் போஸ்டர், மீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான போஸ்டர். சில பேருக்கு இப்போ என்ன பண்ணணும், இப்படி படுக்கும்போது வரலை அப்படின்னாக்க போயிட்டு இந்த கையால் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ தூரம் போதோ போட்டோம். அப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த கையை நல்லா அப்படி ஒரு புஷ் பண்ணி தலையை இப்படி மடக்குங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த பொசிஷனை இப்படி பண்ணி பாருங்க. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஸோ இதில் வந்து 2 கவுண்டு 3 கவுண்டு 4 கவுண்டு எத்தனை கவுண்டு வந்தாலும் பரவாயில்ல செய்யுங்க. யோகா டேவில் மத்யாசனா பார்த்தோம். நன்றி, வணக்கம்.